திருச்சியில் நியூடில்ஸ் வாங்கி சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்ததன் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் நியூடில்ஸ் தயாரிப்பு ஆலைகள், கிட்டங்கிகள் உள்ளிட்டவற்றில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. திருச்சி அரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி ஜாக்குலின் சைனீஸ் புல்டாக் வகை நூடுல்ஸை சாப்பிட்டு உயிரிழந்தது அந்த வகை உணவை விரும்பி சாப்பிடுவோர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஆன்லைனில் அந்த உணவை வாங்கி சமைத்து சாப்பிட்டு அச்சிறுமி உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக திருச்சியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சீன நூடுல்ஸ் விற்கும் கடைகளில் காலாவதியான பொருட்கள் குறித்து ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றார். சைனீஸ் புல்டாக் என்கிற நூடுல்ஸும் ஒரு கோக்கோ வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அது இறந்துட்டாங்க. அந்த இறப்பு செய்தி தெரிஞ்ச உடனே ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அதை சம்மந்தமாக விசாரிக்கும் போது அவங்க வாங்கி சாப்பிட்டு அந்த பொருள் எடுத்து பார்த்துருக்காங்க. அது சைனீஸ் புல்டாக்ங்கிற ஒரு நூடுல்ஸு. உடனடியாக அது எங்கெல்லாம் திருச்சியில் விற்குதுங்கிறத போய் பார்க்குறப்ப ஒரு ஹோல்சேல் ஸ்டாக்கிஸ்ட்டை போய் பார்த்துருக்காங்க. அதில் இந்த பொருள் விற்பனை செய்யப்படுவது தெரிந்திருக்கிறது. அதை எடுத்து செக் பண்ணதில் ஒரு 800 கிலோ அளவுக்கு எக்ஸ்பைரி ஆன பொருட்கள் விற்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பொருட்கள் சீஸ் செய்யப்பட்டு இப்போ அது ஆய்வுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது மாதிரி திருச்சியில் காலாவதியான 800 கிலோ சீன புல்டாக் நூடுல்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே தமிழ்நாட்டில் நூடுல்ஸ் விற்கும் இடங்கள் மற்றும் தயாரிப்பு ஆலைகள் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. காலாவதியான நூடுல்ஸ் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவையில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மீன் வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் விற்பனைக்கு வைத்திருந்த கெட்டுப்போன மீன்கள் 103 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது. உக்கடம், லாரிப்பேட்டை மற்றும் செல்வபுரம் பகுதிகளில் உள்ள மீன் விற்பனையகங்களில் தலா 12 பேர் அடங்கிய 6 குழுவினர் சோதனையில் ஈடுபட்டனர். சில கடைகளில் கெட்டுப்போன மீன்கள் விற்பனைக்கு வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவ்வாறு கெட்டுப்போன மீன்களை வைத்திருந்த 9 கடைகளுக்கு விளக்கம் அளிக்க நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.